கூட்டத்தை கூட்டினது இவரோட லீடர்ஷிப். செத்தது அவன் தான், விஜய் ஒன்றும் ஆகலை, நீ தானே இருந்த, அது அவங்களோட தப்பு தான். விஜய் வந்து கூப்பிட்டாரு, வந்தாங்க, அவராக சாக சொன்னார். எந்த அளவுக்கு டிஎம்கே விசஸ் டிவிகே, ஏடிஎம்கே விசஸ் டிவிகேன்னு வருதோ அதே போல் விஜய் விசஸ் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற பேச்சு தான் இப்போவும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. விஜய் விசஸ் ஆதவ் அர்ஜுனா? ஆமாம் சார். ஏன்னா 2 பேரோட காம்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து ஒன்று நினச்சாருன்னா அதை மாற்றி ஆதவ் அர்ஜுனா பேசிடுறாரு, அது விஜய்க்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயம்லாம் வருது இல்லை. இவங்களோட காம்போவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஆன்லைன் ரோடு தான். ஆன்லைனில் ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தன் 10 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு இந்த விஜய் டிவிலெலாம் போடுறாங்க. இந்த கலக்க போகுது யார், ரசப்பு யார், இந்த சமையல்காரன் அவனாக போட்டுக்குவாங்க. போட்டுட்டு இத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இந்த ஊர்லேயே கிடையாது. அப்புறம் கேட்டால் ஒருத்தர் 10 ஓட்டு போடலான்னு. இந்த மாதிரி இருந்தால் விஜய் ஜெயிச்சு. பிரதமர் என்ன அமெரிக்க அதிபராக கூட ஆன்லைனில் ஓட்டு போடலான்னா ட்ரம்ப் தோற்றுவாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர், சமுதாயம் சார்ந்த பல கருத்துக்களை பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார்? நல்லா இருக்குமா. டிவிகே ஒரு நாடக கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல நாடக கம்பெனின்னு. மக்கள் தெரியாமையா சொல்லுவாங்க? அதாவது ஒரு கூட்டம், ஒன்றுமே தெரியாத கூட்டம் டிவிகேயோட இருக்குது. மீதியெல்லாம் ஒரு அறிவுள்ளவங்களாக தான் இருப்பாங்க. மக்கள், பொதுமக்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாடக கம்பெனி அது தெரியுது, அதனால அதை சொல்கிறாங்க. அந்த இமேஜை கூட டிவிகேவால் எதனால் பிரேக் பண்ண முடியல? அதை எதுக்கு பிரேக் பண்ணணும்? நாடக கம்பெனின்னு வச்சுருக்கோம், அதை எதுக்கு நாடக கம்பெனின்னு இருந்துட்டு போகுது, எதுக்கு மாற்றணும் அப்படின்றது தான் விஜயோட. அது 4 பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம வெளியில் வந்துட முடியுமா? வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுவோன்றதை அவர் எப்படி மாற்றுறாரு அவர்? அந்த மாதிரி தான் இதுவும். அவர் வந்து நாடக கம்பெனின்னு நம்மளை சொல்லிட்டாங்க, அது உண்மைதான்றதுனால அது அப்படியே இருக்குது. உண்மையை வந்து அவரை மறக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் அவர் நாடக கம்பெனியாகவே இருந்துட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு அவரே அங்கே இருக்கார். எதனால் ஃபஸ்ட்டு இது உருவாகிச்சு சார், இது நாடக கம்பெனி அப்படின்னு? அது மக்கள் தான் சொல்லணும். யார் நாடக கம்பெனின்னு சொன்னாங்களோ. நாடக கம்பெனின்னா என்னன்னா, ஒரு இப்போ நாடகத்தில் தான் கோமாளி இருப்பான், பஃபூனில் நாடகம் பார்த்துருக்கீங்க. நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் காலத்தில். நாடகம் நீங்கள் டிவி சீரியல் நாடகம் கிடையாது, அது கிடையாது. ரியல் நாடகத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் திடீர்னு பஃபூன் ஒருத்தர் வருவான், ஒரு காமெடி ஒரு லேடி ஒன்று வரும், எல்லா கேரக்டரும் வரும். ஆனால் இதில் வந்து கமலஹாசன் தசாவதாரத்தில் 9 ரோல் போட்ட மாதிரி அனைத்து காமெடியன் ரோலையும் விஜய் தான் போடுறாரு. 4 காமெடியன்கள் கூட இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து இன்னும் புஷி ஆனந்த், இன்னும் 2 பேர்லாம் இருக்காங்க. அந்த காமெடியன்களை வச்சு, தற்குறிகளை வச்சு கட்சி நடத்தி நாடகம் பார்ப்பாங்க. அப்போ கட்சி பேரில் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் மெயினாக விஜய் தான் எல்லா ரோலும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. விஜய் தான் மெயின் ரோல் பண்ணுறாரு. விஜய் தான் எல்லா ரோலும் பண்ணுறாருன்னு முடியாது. சப்போர்ட்டுக்கு 4-5 பேர் இருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் கூட. அதில் மெயின் வந்து வில்லன் கம் காமெடியன் வந்து யார்? ஆதவ் அர்ஜுனா. விஜயை வந்து கொண்டு ஜெயிலில் வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடியன். ஆனால் அவனோட நோக்கம் வந்து விஜயத்துக்கு உள்ளே வைக்கணும், அழிச்சிட்டு கட்சியை நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ள இன்னும் இப்போ இல்லை, பின்னாடி ஃப்யூச்சரில். இப்போ காசை கொடுத்து விஜயை கைப்பற்றிட்டாரு. அடுத்து மீதி ஆட்களையும் தற்குறிகளையும் கைப்பற்றி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு தனி கட்சியாக ஃபார்ம் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அப்பாவை பொதுச் செயலாளராக போட்டு அப்படி பண்ணலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம், தோற்றதுக்கப்புறம் அப்படி பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். பிளான் ஏபிசி. ஒன்று விஜய் ஜெயிக்கணும், விஜய் ஆட்டையை போடணும். இல்லை விஜய் தோற்றுட்டா விஜயை தோற்று விட்டு விஜய் அப்பாவை வச்சு விஜய் ஃபோட்டோவை வச்சு கட்சி நடத்தணும். அப்படிலாம் பிளான் இருக்குது. இனிமேல் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு பக்கம் நாடக கம்பெனின்னு சொல்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனாவும் காரணம் தான். இல்லை, ஆதவ் அர்ஜுனா நாடக கம்பெனியில் ஒரு நடிகர், வில்லன் ஹீரோ, காமெடி நடிகர். அவன் அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவரால் தான் நாடக கம்பெனின்ற பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரால்? ஆதவ் அர்ஜுனா. இல்லை, ஆதவ் அர்ஜுனா நாடகம் போடுறதுன்றதுனால நாடக கம்பெனி வந்துச்சா, இல்லை விஜய் நாடகம் போடுறதுனால நாடக கம்பெனி வந்துச்சா அப்படின்றத பிரித்து பார்க்க முடியாது. நம்ம யாருனால வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அது கம்பெனி, நாடக கம்பெனி. அதில் ஒரு வில்லன் காமெடியா, அது ஒரு ஹீரோ கேரக்டரில் ஒரு பஃபூனு, இப்படின்னு நிறையா இருப்பாங்க. சரி, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை சினிமாவில் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுதான் 500 கோடி. அதுதான்மா, 200 கோடி விட்டு வந்தார்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா, இங்கே 15,000 ரூபா கொடுத்தா அங்கே 30,000 ரூபா கொடுத்தா தானே போவீங்க. அப்படி தானே போவீங்க. 30,000 ரூபா வாங்கிட்டு இருக்கவங்க இன்னொரு கம்பெனி மாறுறாங்கன்னா 50,000 ரூபா கொடுத்தா போவாங்க, இல்லை 40,000 ரூபானாலும் கொடுத்தா தானே போவாங்க. அதனால் 200 கோடி வாங்கிட்டு இருந்தாருன்னு மீங்க சொல்கிறான். அவர் அங்கே 500 கோடி கொடுக்குறான்றக்கா அரசியலில் ஜம்ப் அடிச்சிட்டாரு.
புரியுதா? இவங்களுக்கு அது தெரியாதுல்ல. பல்காக வருதுல்ல, ஒரு எலெக்ஷனில் ஒரு 1000 கோடியை போட்டோம், 5 வருஷம் நடிக்கணும். 150 கோடி தான் வாங்கினது கடைசி சம்பளம். இன்னும் 3 படம் நடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அந்த காசை அவங்க மொத்தமாக கொடுத்துட்றாங்கும்போது அந்த பக்கம் போயிட்டாங்க. அவ்வளோதான், கஷ்டப்படாமல் வாங்கிக்கிறாங்க. அப்போ விஜயோட சினிமாக்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, இல்லாத ரெண்டுலேயும் ஒரே நாடகம். ஆமாம், அது வந்து கேமரா வச்சு எடுப்பாங்க. இதுலேயும் இதில் சின்ன கேமரா தான், இதுலேயும் பாட்டுக்கு மட்டும். ஆமாம், பாட்டு இதில் கேமரா 6-7 கேமரா வைப்பாங்க, ட்ரோன் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான், அதே ஷூட்டிங் தான் இதுலேயும். இன்னும் இதில் ஹீரோயின் இல்லை, இன்னும் ஹீரோயின் படத்தில் இன்னும் இன்ட்ரொடியூஸ் பண்ணலை. அதில் ஹீரோயின் டான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். இதில் டான்ஸ் இருக்காது, ஹீரோயின் இருக்காது, வாய் சண்டை மட்டும்தான் இருக்கும். அப்படி ஹீரோயின் இருந்தால் யாரை சார் வைக்கலாம் இதில்? அதில் அவருக்கு தெரியும்ல, இப்போ கூட பிறந்தநாள் கொண்டாடினார் ஒரு நாய்க்குட்டிக்கு. உங்களோட கேஸ் யாராச்சும் வருவாங்க அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி இல்லை. அதாவது புது ஹீரோயினையும் போடலாம். இப்போ இருக்காங்க, அவங்க நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள கூட 2 ஹீரோயினாக போட்டு சாகிற மாதிரி காட்டிடலாம், இல்லை பிழைக்கிற மாதிரி காட்டலாம். விஜயோட நண்பர்கள் இப்போ த்ரிஷாவை கூட போட போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, அவங்க வந்து நீண்ட கால நண்பிங்கும் போது ஒரு வாய்ப்பு தர மாட்டாங்களா? பக்கத்து ரொம்ப நாள் நண்பர்களாக இருந்தால் தர மாட்டாங்க. ஏம்மா தர மாட்டாங்க? ரொம்ப நாள் நண்பராக இருந்தால் தானே. இப்போ நாய் பிறந்த நாளுக்கெல்லாம் போக போகிறாருல, வாய்ப்பு தர மாட்டாரா படத்துக்கு? புரியுதா? கேக்கு செஞ்சுட்டு போயிருக்காருமா, காரில் எடுத்துகிட்டு போய் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் த்ரிஷா நாய்க்கு ஊட்டுற மாதிரி ஃபோட்டோ இவர் தான் எடுத்துருக்காருன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அப்போ அதனால் வாய்ப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அது என்ன, ஃப்ரெண்டு வீட்டு நாய், அதுக்கு பிறந்த நாள் போக மாட்டீங்களா? அப்போ நீங்களே கூப்பிட்டாலும் போகாதான். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை ஒரு பையன், என் வீட்டில் இது எங்கள் டாக் ஃபஸ்ட் இயர் பர்த்டே கட்டாயம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் போய் தான் ஆவீங்க. போய் வெட்டுறீங்க, கேட்க வெட்டுறீங்க, ஊட்டுறீங்க, வந்துடுறீங்க. சரி, கரூர் இஷ்யூல 41 பேர் இறந்தாங்க, அங்கெல்லாம் இறந்ததுக்கே போக முடியல. நாய் அது ரொம்ப தூரம். நாய் பிறந்தநாள் பக்கத்தில் ஏரியாவில் நடக்குதுமா, கரூரில் நடந்தால் போயிருக்க மாட்டார். த்ரிஷா வந்து கரூரில் பிறந்தநாள் கொண்டாடுறேன் நாய்க்குன்னா போயிருக்க மாட்டாங்க. சரி, பிறந்தநாள் கொண்டாடிட்டு அந்த நாயை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இருப்பாங்க. இப்போ இது வந்து பக்கத்தில் 3வது வீடு தானே, அந்த லைனில் தானே இருக்குது, அதனால் போயிருப்பாங்க. சார், அதே போல் டிவிகே தலைவர் விஜய் கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. குவாலிட்டி இல்லாமல் ஒரு கட்சியை சர்வே பண்ண முடியுமா? இதான் அதுக்கு உதாரணம் விஜயே இருக்காப்புல, இல்லை பண்ண முடியும்னு நிரூபிச்சிட்டாப்புல அகில இந்திய அளவில். அந்த குவாலிட்டி எதுவுமே இல்லாமல் தற்கொலைகளை மட்டும் அழைச்சி 10-40 பேர் செத்து போயிட்டானே. இந்த கட்சி கூட்டத்துலேயும் கும்பமேளா கூட்டத்தில் செத்துருப்பான், கட்சி கூட்டத்தில் எவனும் செத்துதான் கேள்விப்பட்டது இல்லை. அந்த இது பண்ணியிருக்காப்புல இல்லை. இப்போ இதுக்கு லீடர்ஷிப் தான் ஒரு காரணம். ஆமாம், அவரோட திறமை தானே காரணம். இவ்வளோ பேரை கூட்டியிருக்காருங்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஒரு இதாக தான் இருக்கார். அதுக்கு கூட துணைக்கு ஆள் இருக்காங்களா? அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் காட்டுறதுக்குன்னே காமெடியன்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க கொண்டு போய் ரீச் பண்ணிடுவாங்கல்ல. விஜயை பார்த்து விஜய் பண்ணுறதெல்லாம் ரசித்து ரசிகர்கள் பண்ணுறதுக்கு விஜய் எப்படி சார் பொறுப்பேற்றுப்பார்? அதை தான் ஏற்றுக்க மாட்டார். அவர் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுக்கு இவரோட லீடர்ஷிப் தான் காரணம்னு வருது. அது இவரோட லீடர்ஷிப்லாம் காரணம் கிடையாது. அந்த கூட்டத்தை கூட்டினது இவரோட லீடர்ஷிப். செத்தது அவன் தானே. விஜய் ஒன்றும் ஆகலை இல்லை விஜய்க்கு, அவங்க தானே. அது அவங்களோட தப்பு தான். அதெல்லாம் விஜய் வந்து கூப்பிட்டாரு, வந்தாங்க. அவராக சாக சொன்னார், இல்லை அவர் கொன்னாரா? அதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டாரு, லைட் ஆஃப் பண்ணி போட்டார், எல்லாம் ஓடி வந்து அவங்களே விழுந்து இது பண்ணாங்க. இந்த டியூப் லைட்லலாம் விளக்கண்ணையை பேப்பரில் தடவி கட்டி விட்ருவாங்க கிராமத்துலலாம். 5:30 மணி 5:45 ஆச்சுன்னா டியூப் லைட்டில் கட்டி விட்டாங்கன்னா அப்படியே கொசு பூரா அந்த லைட்டை நோக்கி படம் எடுத்து வரும்போது விளக்கெண்ணெயில் ஒட்டிடும், பறக்கவே முடியாது, செத்து போயிடும். அந்த மாதிரி விளக்கெண்ணெய் வந்து கொசுவை கொல்லாது. அதுக்காக கொசுவை கொல்லணுன்றக்காக விளக்கெண்ணெய் வைக்கல. விளக்கெண்ணெய் தடவின பேப்பரை தடவுனால அந்த கொசு வந்து ரெக்க சின்னதாக தானே வந்து விளக்கெண்ணெயில் ஒட்டிடும், அதனால் எந்திரிக்க முடியாது. அப்போ அதுக்கு எப்படி விளக்கெண்ணெய் பொறுப்பாக முடியும்? புரியுதா? கடைக்காரனும் பொறுப்பாக முடியாது, டியூப்லைட்டும் பொறுப்பாக முடியாது, விளக்கெண்ணெய் பேப்பரும் பொறுப்பாக முடியாது. கொசு வந்தது அடித்து விளக்கெண்ணெயில் சிக்கி செத்து போச்சு. அப்படி தான் பண்ணும். அதனால் இவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம சொல்ல முடியாது. இவர் வந்து விளக்கெண்ணெய் தடவின பேப்பர் மாதிரி தான். இவர் வந்து இது டியூப்லைட் மாதிரி ஆதவரிச்சுன்னா விளக்கெண்ணெய் தடவின பேப்பரில் அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டி விட்ட மாதிரி. கொசு வந்து செத்துருச்சுன்னா அதுக்கு இவங்க யாருமே பொறுப்பாக முடியாது. கொசு ஏன் வருது? அதே போல் விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் அந்த அளவுக்கு டெப்த்தாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே அப்படிதான்? விஜயோட ஸ்பீச்சே டெப்த்தாக இருக்காது, அப்புறம் என்ன பொலிட்டிக்கல் ஸ்பீச் டெப்த்தாக இருக்குது? அவர் பேசினாருனாலே டெப்த்தாக இருக்காது. எழுதி கொடுக்குறவன் என்ன எழுதி கொடுக்குறானோ அதை வச்சு தான் அது எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும்.
முடியும். இந்த அன்றைக்கி ஒரு பையன் வந்து 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கான் எஸ்ஐஆர் பற்றி. அதனால் இப்போ ப்ராம்ப்டரில் போட்டு அவர் பாட்டு பேசினார். சில பேர் சின்னதாக எழுதி கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும், அவர் அந்த அளவுக்கு தான் பேசுவார். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லையா சார்? நார்மலாக நீங்கள் பேசுகிறதுக்கும் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு டெப்த்தாக இருக்கணும் இல்லையா? அது நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு தெரியலையே. அவருக்கு அது தெரியாதனால தான் அவர் என்னென்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 10 பேர் வச்சுருக்காரு எழுதி கொடுக்குறதுக்கு. அவங்க மாறி மாறி எழுதி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு இருக்குது. இருந்தாலும் அவர் எலெக்ஷன் வரைக்கும் போகிறாரு, இவ்வளோ நாள் ரன் பண்ணுறாருன்னா எப்படி சார் முடியும் ஒரு கட்சி தலைவர்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மானம் கட்டவனா ஒருத்தர் இருந்துக்கிட்டு கண்டினியூ பண்ணுறான்ற மாதிரி, ஒன்றுமே தெரியாமல் இருக்கான்ற மாதிரி நான் விஜயை சொல்லலை. அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் கேட்குறீங்க. இல்லை சார், அப்படி குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக விஜய் ஆமாம் வைக்கும்போது அதை கேட்டு ஒரு மான வெக்க ரோசோலோ அரசியல் விட்டு போயிடுவான்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ, நான் அப்படிலாம் நீங்கள் விஜயை சொல்லி கேட்கலாமா? இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவன் போயிடுவாங்களே, ஆனால் விஜய் இருக்காருன்னு நீங்கள் கேட்க வரீங்க. ஆனால் விஜய் இருப்பார், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வர்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றது அவருக்கே தெரியும். ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றது தக்குரிகளுக்கு தெரியாது. அதனால் அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவருக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் தலைவருக்கே தெரியும் தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி தான் அந்த கட்சி ஓடிட்டுருக்கே தவிர அதை வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பாக சொல்லவும் கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா டிவிக்கே ஒரு கட்சியாக கூட உருவாகி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயே ஜெயிலில் தான் இருந்திருப்பாப்புல. கட்சி உருவாகிறது அடுத்த விஷயம். விஜய் அங்கே ஈசிஆரில் வீடே வாங்கியிருக்க முடியாது, அப்ரூவலே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே குதிச்சிட்டாங்க. இது அவரோட நல்ல நேரம். என்ன பண்ணுறது? இப்போ இந்த கரூர் இஷ்யூனால ஜெயிலில் இருந்திருப்பாருன்னு சொல்கிறீங்க? கரூர் இல்லை, இவர் கட்சின்ற பேர் யார் கூடயா பேசியிருந்தாருனாலே முடிஞ்சிருக்கும். ஏன் சார் அப்படி? அது தெரியல. நீங்கள் தானே கேட்டீங்க ஜெயலலிதா எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. யாரோ சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அவங்க இருந்திருந்தால் இப்படி தான் நடந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆனால் விஜய் வந்து ஜெயலலிதா அம்மாவை ஒரு இன்ஸ்பயராக எடுத்திருக்காரு, நிறைய விஷயம் அவங்களோட பாணியிலேயே பண்ணுறாருன்னு சொல்லி. ஆமாம், அந்த அம்மா தானே தெருவில் நிற்க விட்டுச்சு கையை கட்டி. இப்போ நம்ம அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம தலைவராக வந்தால் எல்லோரும் கையை கட்டி நிற்க வைக்கணுன்றதை அவர் எடுத்துக்காரு. மணிக்கணக்காக வெளியில் நிற்க விட்டாங்க, வெயில் மழையிலையும். ஊட்டிக்கு வா, அங்கே வான்னு. அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்தோம்னா நம்ம 4 பேர் அப்படி தான் பண்ணணும், அதே போல் பண்ணணும்னா இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பார். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தளவுக்கு விஜய் சாதாரண சின்ன பையன், ஒரு நடிகர். எதுக்கு பானையை பார்க்கணுன்னு இருக்காங்க. தம்பி வந்து ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு மேடம். சரி, அப்போ கொடநாட்டுக்கு வர சொல்ல அடுத்த வாரம் இருக்காங்க. அங்கே வந்திருக்காப்புல யாருமே சொல்லலை. கையை கட்டியே அந்த வீடியோ இருக்குது, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வீடியோ கையை கட்டியே ஒரு 2 மணி நேரம் நின்றுருக்காரு. அப்புறம் கூட என்ன தம்பி ஏன் நீ பார்க்கணும் சென்னையில் அலையிறீங்க, அம்மா என் படம் அப்படின்னு. சரி போ பார்க்கலாம், ரொம்ப வாய் பேசக்கூடாது. இந்த அரசியல் லீடு டைம் டு லீட்லாம் போட்டேன்னா அப்புறம் சினிமாவில் இருக்க மாட்டேன் தம்பி. இல்லைங்கம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். அது அவரை பாதிச்சிருச்சு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு லீடராக வரணும் போது ஜெயலலிதா இருக்க வரைக்கும் வர முடியல. இறந்ததுக்கப்புறம் இப்போ இறங்குறாரு. ஓ, அவங்க மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி வரணும்னு பார்த்தாரு. அதுக்குள்ள அந்த அம்மா இறந்ததுனால யார்கிட்ட போய் கோவத்தை காட்டுவார்? அப்போ அந்த மாதிரி கோவத்தை வேறு யார்ட்டையா காட்டுவோம். அதனால் 4 டம்மி பீஸை சேர்த்து வச்சுட்டு கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து நம்ம ஆட்சி வந்து நம்ம 4 பேர் இப்படி தான் பண்ணணும். அங்கே வந்து நில்லு 2 மணி நேரம் 3 மணி நேரம்ன்ற மாதிரி பண்ணணும். எந்த அளவுக்கு டிஎம்கே விசஸ் டிவிகே, ஏடிஎம்கே விசஸ் டிவிகேன்னு வருதோ அதே போல் விஜய் விசஸ் ஆதவர்ஜுனா அப்படின்ற பேச்சு தான் இப்போவும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. விஜய் விசஸ் ஆதவர்ஜுனாவா? ஆமாம் சார். ஏன்னா 2 பேரோட காம்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து ஒன்று நினச்சாருன்னா அதை மாற்றி ஆதவர்ஜுனா பேசிடுறாரு, அது விஜய்க்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயம்லாம் வருது இல்லை. இவங்களோட காம்போவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த காம்போ ஒரு பெரிய போண்டாமணி வடிவேல் காமெடி மாதிரி தான், காம்போ மாதிரி தான். பார்த்தீங்கன்னா அந்த காம்போ மாதிரி தான் இது. யார்? விஜயும் ஆதவர்ஜுனா காம்போ. ஸோ அதனால் என்னென்னா ஆதவர்ஜுனா பொறுத்தவரை ஒன்றும் விஜயை ஜெயிலில் வைக்கணும், கொண்டு போய் எங்கடா குழியில் சாத்தி விட்டு அதோட விஜய் அழிச்சு விட்டுருன்றதுக்காக தான் டெல்லியால் ஏவப்பட்டு இங்கே வந்துக்கூடிய ஒரு கைக்கூலி தான் ஆதவர்ஜுனா. அது 2026க்கு அப்புறம் 2 பேர் சண்டை ஓப்பனாக வெளியில் வரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் படுதோல்வி அடைந்ததுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி அறிக்கை விட்டுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆதவர்ஜுனாவுக்கு விஜய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னா அப்போ ஆதவர்ஜுனா யாராச்சும் சொல்லி செய்கிறாரா? அதை தான் என்ன சொல்கிறேன், டெல்லியிலேருந்து அவர் ஏவப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காரு. ஆனால் விஜயே அவங்களுக்கு கீழே தான் இருக்காருன்னு பேச. ஆமாம், டெல்லி கீழே அவர் இருக்காரு, அவருக்கு கீழே விஜய் இருக்காரு. விஜய் அவங்களுக்கு கீழே இருக்க மாதிரி தானே அர்த்தம். இதில் புஷி ஆனந்த் எங்கே சார் வர்றாரு? புஷி ஆனந்த் ஒரு வேலை பார்க்குறாரு விஜய்கிட்ட, அவ்வளோதான். விஜய் சொல்கிறது செய்வார், மாநாடு போடுறதுக்கு, பந்தல் வைக்கிறதுக்கு. இந்த நம்ம இவர் இருக்கார், அந்த கேட்ரிங்கில் ஒருத்தர் யார் பரபரப்பாக பேசப்பட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி தான் அவர்.
ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்பார். பந்தல் போடுறதுலேருந்து அவரே எல்லா கான்ட்ராக்டர், கொடி நடுறது, பந்தல் போடுறது, ராம்பு கட்டுறது, விளக்கெண்ணெய் தடவுறது, பைப்பில் இந்த வேலை ஃபுல்லாக அவர் பார்த்துக்குவார் கான்ட்ராக்ட். அவருக்கு அந்த மாதிரியான எந்த எண்ணமும் இல்லையா? விஜய் ஜாய் கிருஷ்ணா மாதிரியா? அந்த மாதிரி எண்ணம்லாம் இவருக்கு கிடையாது. இவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு விஜய் தான் ஹீரோ, விஜய்க்காக வேலை பார்க்குறாரு. ஆனால் விஜயை பிடிச்சி தானே புஷியானந்த் எல்லாமே செய்கிறாரு. அவரே பிடிக்காம எப்படிமா என்ன குறை சொல்கிறாங்களே சார், புஷியானந்த்னால தான் விஜய் நம்ம வேலை சரியாக பார்க்கலாம். இப்போ புருஷன் பொண்டாட்டி லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. 3 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணுறது இல்லையா? 1.5 வருஷத்தில் அடிச்சுக்கிறது இல்லையா? 6 மாதத்தில் தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறது இல்லையா? அதெல்லாம் பிடிச்சி தான் பண்ணுவாங்க. அப்புறம் சில இடத்துல பிடிக்காம போகிற அப்புறம் திருப்பி சேர்ந்துருவாங்க. திருப்பி தான் வாழ்க்கை சார். அதே போல் டிவிகேவை தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்கல்ல. சரி, அது உண்மையிலேயே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ஒரு மன உளைச்சலில் வர ரெஸ்பான்ஸா, இல்லை அவரை வந்து காலி பண்ணணும்னு கிளம்பின கூட்டமா? இல்லை, நீங்கள் என்னமோ வந்து இப்போ நீங்கள் பிரணாய் ராயும் இவரும் பெரிய பெரிய அறிஞர்களாக அந்த கட்சியில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. கார்ல் மார்க்ஸு, லெனின், ஏஞ்சல்ஸு, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. டிவிக்கில் எல்லாம் பொறாமல் போகிறாங்க. இருக்கிற 4மே அது தற்கொலை தான், காமெடி பீஸ் தான் அது எல்லாமே. ஆனால் இப்போதைக்கான அரசியலில் அந்த தற்கொலை கூட்டத்தையும் ஒரு மெயினான ரோலில் வைக்கிறாங்கல்ல சார். ரோலில் எல்லாம் சினிமானா எல்லாமே தான் இருப்பாங்க. சினிமாவில் வந்து வடிவேலு இருப்பார், போண்டாமணி இருப்பாங்க, அதே மாதிரி அர்ஜுனும் இருப்பார், கமலும் இருப்பார். எல்லாம் அவங்கவுங்க படத்தில் அவங்கவுங்க இருக்க தான் செய்வாங்க. காமெடியன்ஸும் இருக்க தான் செய்வாங்க. அதுக்காக அந்த படத்தை நடித்தாங்கன்றக்காக அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியுமா? அப்படி கிடையாது. அது நம்ம தான் சார் சினிமான்னு சொல்கிறோம், அவங்களுக்கு அது அரசியல் தானே. அரசியல் சினிமான்னு யாரும் சொல்லல, அரசியலில் சினிமா மாதிரி இருக்குன்றோம். சரி, இது வந்து சினிமாலேருந்து டிவிகே கட்சிக்கு அவர் தலைவர் ஆகியிருக்காருன்றதுனாலயா? அதனால கிடையாதுமா. அவருக்கு வந்து என்ன தெரியுன்றதை வச்சு தான் அளவு. விஜய் வந்து அங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கேருந்து ஒன்று தான். அதுவும் 1 கிலோ தான், இதுதான் 1 கிலோ தான். படிக்கல் 1 கிலோ இருக்குது, பப்பாளி பழம் 1 கிலோ இருக்குது. ரெண்டுமே ஒரே வெயிட்டு தானே. அங்கே படிக்கலாக இருந்தாலும் இங்கே பப்பாளி பழமாக இருக்கார், அவ்வளோதான். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2026க்கு அப்புறம் மாறலாம்ல. 2020க்கு அப்புறம் திருப்பி வீட்டில் செட்டில் ஆயிடுவார், பேமெண்ட் வாங்கிட்டு. வீட்டில் செட்டில் ஆயிடுவார்? ஆமாம், இப்போ வீட்டில் தான் இருக்கார், வேறு வீட்டில் செட்டில் ஆகும். சார் என்ன சார் களத்தில் இறங்கியிருக்காரு? ஆமாம், களம் முடிஞ்சிடல. 2026க்கு அப்புறம் எங்கே போய் களத்தில் இறங்குவீங்க? அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டே சொல்கிறாங்க. நீங்கள் அதான் படத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அடுத்தா அரசியலுக்கு கேட்குறேன் சார். அரசியல் அதோட முடிஞ்சிருமா? 2026ஓட முடிஞ்சு பேமெண்ட் வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான். அப்போ முடிக்க போகிறாருன்னா எதனால் சார் இறங்கணும் உள்ள? அவர் ரோட்டில் போகிறான் பைக் எடுத்துகிட்டு, ரோட்டில் ஏதாவது லாரி மோதி செத்துருவோம்னா கிளம்புவான் காலையில். எப்படி இன்றைக்கி நம்ம செத்துருவோம் சாயந்தரத்துக்குள்ளே, ஏதாவது லாரியோ ஆட்டோவோ மோதி செத்துருவோம் நான் போவேன். அப்படி போக மாட்டேன். பைக் எடுத்தானா வேலைக்கு தான் போவான், ஏதாவது வேலைக்கு. போகிற வழியில் லாரி அடிச்சு செத்துட்டான்னா என்ன பண்ண முடியும்? விஜய் வந்து அரசியலில் வர்றதுன்றது அவர் ஆசைப்பட்டு வர்றாரு. 26ல் முடிஞ்சு போயிடுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது, அவருக்கு மட்டும் தெரியல. ஏன்னா இப்போ அவர் ட்ரையல் பார்க்குற நேரத்தில் எல்லாமே அந்தளவுக்கு கொடுமையாக போயிட்டுருக்கு, அதனால் ஸ்டாப் ஆகிடுவாருன்னு சொல்கிறீங்களா? மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கம்மா. தற்குறிகள் ஒரு கூட்டம் 1 லட்சம் 2 லட்சம் பேர். இப்போ அதை போட்டால் மொத்தத்துக்கு தொகுதிக்கு 4000 3000 ஓட்டு. அதை வச்சு நோட்டா கீழே தான் வரும். சில நேரம் நோட்டாக்கு மேலே வரலாம். பிரசாந்த் கிஷோர் மாதிரி நோட்டாக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 3.5%. நோட்டாக்கே 3.5% போட்டிருக்காங்க. இப்போது யூடியூபர் விஜயா வலம் வந்துட்டுருக்காரு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரா? ஆமாம் சார், யூடியூப்பில் இப்போ நிறைய கருத்து ஷேர் பண்ணுறது, நிறைய ஆன்லைன்லேயே பேசிகிட்டு இருக்காரு, அது எப்படி சார்? மொத்தம் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஆன்லைனில். அவர் நேரில் பார்த்துருக்காங்களா யாராவது? யாருமே வாட்ச்மேனே பார்த்துருக்க மாட்டான். அவரோட வாட்ச்மேனே விஜய் 1 நிமிஷம் நேரில் பார்த்துருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்கள். பார்த்துருக்க மாட்டேன். காரில் கண்ணாடி ஏற்றிட்டு ஃபுல் பிளாக் கிளாஸில் வெளியில் போகிறது இல்லை, இவர் தான் விஜய்ன்னு சொல்கிறாங்க. படத்தில் பார்த்துருக்கேன், அவர் தான் இவருன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு கூப்பிட்டாங்க வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. வாட்ச்மேன் கூட 1 நிமிஷம் நேரில் பார்த்துருக்கோம். அப்புறம் ஆன்லைனில் தானே பண்ணுவார் கட்சியை, வேறு இதில் பண்ணுவார். அவருக்கு தெரிஞ்சது ஆன்லைன் தானே. இது நல்லதா சார்? ஆரம்பத்துலேருந்து அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு. அவர் பேரில் விஜய்ன்ற பேரில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, அவ்வளோதான். அதான் டிவிகே சார்பில் இருக்குல்ல சார் யூடியூப்பில். அது இருக்குது, அவரோட சேனல் கிடையாது, இல்லை வேறு யாரும் அந்த பேரில் நடத்துகிறாங்க. அவர் பேசுகிறத எடுத்து போடுவாங்க. அவர் விஜய்ன்ற விஜய் விளாக்ஸ், விஜய் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் விஜய் சேனல். அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல, அவர் ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஓசி சேனலுக்கு பேசிகிட்டு இருக்காரு சார். டிவிகேக்கு உண்மையிலேயே கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கா, இல்லை எல்லாமே ஆன்லைன் க்ரௌடு தானா? எல்லாமே ஆன்லைன் க்ரௌடு தான். ஆன்லைனில் ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தன் 10 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு அந்த விஜய் டிவிலெலாம் போடுறாங்கல்ல. இந்த கலக்க போகுது யாராவது யார் இந்த சமையல்காரன் அவனாக போட்டுக்குருவாங்க. போட்டுட்டு இத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இந்த ஊர்லேயே கிடையாது. அவரை கேட்டால் ஒருத்தர் 10 ஓட்டு போடலான்னு வாங்க. இந்த மாதிரி இருந்தால் விஜய் ஜெயிச்சிருவாங்க. பிரதமர் என்ன அமெரிக்க அதிபராக கூட ஆயிடுவாங்க. ஆன்லைனில் ஓட்டு போடலான்னா இப்போ ட்ரம்ப் தோற்றுருவாங்க.
விஜய்க்கு ஓட்டு போட்டு அடிச்சு தட்டிடுவாங்க தற்கொலைகள்லாம். ம். நேரில் ஓட்டு போடும்போது 1,00,000 ஓட்டு தொகுதிக்கு 3000 நோட்டா கீழே தான் விழுகும். ம். இதுதான் உண்மை. சார் விஜய் டிவிகே சார்பிலேருந்து நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்காரு, இப்படி வேணும் அப்படின்னு நிறைய அறிக்கையும் விடுறாரு, கேட்குறாரு. இதுக்காக ஏதாச்சும் அடுத்த கட்டமாக ஆன்லைனில் ஓட்டு போடுற மாதிரி ஏதாச்சும் இதன் மூலியமா கேட்க வாய்ப்பு? கேட்கலாம், அவர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அந்த உரிமையே இருக்குது, கேட்கலாம். ம். மோடிஜிட்டெல்லாம் சொன்னால் அவர் செஞ்சு கொடுப்பாரு. அவங்க இவர் 10 ஓட்டு போட்டால் அவங்க 500 ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போடாமே கிளிக் பண்ணி விட்ருவாங்க. அது பெரிய அளவில் வரும், அதனால கேட்க மாட்டாங்க. என்னதான் விஜய் வந்து ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருந்தாலும், நடிப்புலையும் சரி அரசியல்லையும் சரி ஒரே மாதிரி இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா சார் விஜய்க்கு அரசியலுக்கு வந்ததுக்கு? அதுதான் சினிமான்னு வந்தால் கதாநாயகியோட டான்ஸ் இருக்கும், இதில் இல்லை. போலித்தனமான ஃபைட் இருக்கும். ம். அதே மாதிரி விஜய் வந்து டைலாக்கே 10 நிமிஷம் பேசுவார். ம். ஆனால் நேரடியாக பேச சொன்னீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே அவரால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ம். அதெல்லாம் வந்து வித்தியாசங்கள் தான். 6 வித்தியாசங்கள், இதெல்லாம் ஒன்று. விஜய் அவர்கள் எஸ்ஏஆர் ஃபார்முக்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ எப்படி சார் பார்க்குறீங்க? அதை ஏன் போய் நான் பார்க்குறேம்மா? அது அவர் வெளியிட்டிருக்காரு, அவர் பாட்டிருக்காரு, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, ப்ராம்ப்டர் வச்சு பேசியிருக்காரு. அதை அவங்க கட்சிக்காரன் பார்த்துட்டு கொண்டாடுவான். கடைசியில் எவனுக்கு ஓட்டு இருக்காது. 2026 தான் அது தெரியும். ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் 60% பேர் இருக்காது. புரியுதா? சின்ன பசங்க உனக்கு 18 வயசு ஆகலன்னு துரத்தி விட்ருவாங்க. எப்போ பிறந்த நீ? போன எலெக்ஷனுக்கு நீ வந்து பிறக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கழிச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அதுலேயும் இருக்க 1,00,000 பேர் கூடுறான்னா அவனுக்கு 10,000 பேருக்கு தான் ஓட்டு இருக்கும். அதை வச்சு எப்படி என்ன பண்ண முடியும் விஜய்? பாவம். அது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே உண்மை தெரியும். சார் நம்ம கட்சியில் யாருக்குமே ஓட்டு இல்லையா அப்படின்றது. சார் எல்லாமே விஜய் எழுதி கொடுத்து தான் பண்ணுறாரு, சொல்லி தான் பண்ணுறாருன்னா அவர் என்ன தான் சார் பண்ணுறாரு அந்த கட்சி? அவர் வீட்டில் தூங்குவார், சாப்பிடுவார், அவர் சில வேலைகள் இருக்கும். அவர் வந்து மவுத் பீஸ் தானே. புரியுதா அவங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன தான் பாட்டு பாடலாம் வெளியே கேட்காது. ஒரு மைக்கும் குழாயும் வச்சிங்கன்னா தான் 4 பேருக்கு கேட்கும். அந்த மாதிரி தான் விஜய் வந்து ஒரு மைக் செட்டு மாதிரி. நான் கொள்கையில் தான் வெளியே விஜய் வாயில் சொல்ல வச்சாங்கன்னா அது போய் ரீச் ஆகும். அதே இது ஆதவர்த்தி நான் சொன்னால் செருப்பை குட்டியை தூக்கி காட்டுவாங்க சாணியில் முக்கி. அதே விஜய் சொன்னால் கொண்டாடுவாங்க. அதனால தான் விஜய் தலைவர் அவர் கூட இருக்கார். அவர் பிள்ளை இருந்தால் மக்கள் ஏன் சார் அவர் நம்பி போடுறாங்க? ரசிகர்களாக கூட ரசிகர்கள் நம்ப தான், தற்குறிகள் பாவம் விவரம் தெரியாதவங்க நம்ப தான் செய்வாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இவர் முதலமைச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா பாட்டு பாடுறாரு, இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கோங்க. பாட்டு பாடுறவனை கொண்டு போய் முதலமைச்சரை வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட இவர் வந்து நல்லது பண்ணுவாருன்ற எண்ணம் இருக்கா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவர் நல்லது பண்ணுறாரு, நாசம் பண்ணுறாரு. இந்த 40 பேர் செத்து போயிட்டா அப்படி இருந்தாலும் இருக்காங்கல்ல. நல்லது பண்ணாலும் நாசம் பண்ணாலும் அவர் தான் தலைவர்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிடுவாங்க. எல்லா நாளும் கணவன், புல்லா நாளும் புருஷன் இருக்காது தான். இது வரைக்குமே மக்கள் அப்படிதான் இருந்தாங்களா? மக்கள்னு சொல்லாங்க, டிவிக்கேவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. மக்கள்லாம் அப்படி கிடையாது. மக்கள் தெளிவானவங்க. டிவிக்கே ஃபாலோ பண்ணக்கூடிய தற்குறிகள் அந்த நிலவில். அவங்களும் மக்கள் தானே சார்? அவங்களுக்கும் அவங்க மக்களாக ஏற்றுக்க முடியுமா? பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி தெரிவாங்க. பட் ஆனால் அது என்னன்றதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம். ஃபேனாக இருக்கட்டும், ஆனால் தலைவராக மட்டும் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் எப்படிமா சொல்ல முடியும்? எனக்கு என்ன அந்த உரிமை இருக்குது? நான் கூட தான் விஜய் படம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயை. நடிக்கிறதுல பிடிக்கும். நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா வசனம் பேசுவார், எழுதி கொடுத்துக்கிற வசனத்தை தெளிவாக பேசுவார். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அரசியலில் வந்து அவர் காமெடினாக இருக்கிறது நமக்கு பிடிக்கல. டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.